நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு அழைக்கின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்திலே இயேசு வருகின்றார். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளை எல்லாரையும் தான் ஏசப்பா, நான் உன்னை பார்த்து தான் சொல்கிறேன், உன்னோட இருதயத்துக்குள்ள நான் வர்றதுக்கு ஆசைப்பட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க குட்டீஸ். நம்மளை பார்த்தா சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பாடலில் நெஞ்சத்தில் தூய்மை இருக்குதா, நான் உன்னோட இருதயத்துக்குள்ளே வர்றேன்னுலாம் நம்ம படித்தோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாம் குட்டீஸ், நம்ம எல்லாருமே ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கேட்குறோம். ஏசப்பா என்ன நமக்கு சொல்லித்தராங்களோ அதன்படி நடக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம், ட்ரை பண்ணுறோம். அப்போது நம்ம இருதயம் தூய்மையானதாக தானே குட்டீஸ் இருக்கும். கண்டிப்பாக அவருடைய வார்த்தைகளை உண்மையாக கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய இருதயத்தில் எப்பயுமே சந்தோஷம் இருக்கும் குட்டீஸ். அப்படி இருக்கணும். நம்ம இல்லை நான் எனக்குள்ள ஏசப்பா வார்த்தைகளை கேட்கணும்னு நினைக்கிறேன், அதன்படி நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் கூட என் இருதயம் உண்மையிலேயே தூய்மையாக இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. எடுத்த உடனே நான் தூய்மையாக இருக்குலாம் சொல்லிட முடியாதுப்பா அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே நினைப்போம் குட்டீஸ். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நான் பைபிளில் ஒரு வசனமும் நான் படித்தபடி பார்த்தா, அப்போ உண்மையிலே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இருதயம் தூய்மையானதாக இருக்குமோ அப்படின்னு தோணுது குட்டீஸ். அது என்ன அப்படின்னா, திருப்பாடல்கள் 95:7-8 உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள்ங்கிற ஒரு அருமையான வசனம் இருக்குது குட்டீஸ். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாயுங்கள்னு இருக்குது குட்டீஸ். அப்போது நம்மளோட இருதயம் இப்போ கடினப்பட்டு கிடக்குது. அதாவது ஏதோ ஒன்றை குறித்து யோசிச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து எதிர்பார்த்துக்கிட்டு, இல்லை நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தால் கூட நம்ம அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் விரக்தியாகி நம்மளுடைய இருதயம் இருக்க தான் செய்யுது. அப்படி தானே குட்டீஸ்? நீங்களாம் குட்டி பிள்ளையாக இருந்தால் கூட ஒரு எக்ஸாமுக்கு பயப்படுவீங்களா இருக்கும், இல்லை நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது காம்படிஷன் வச்சுருந்தா கூட பயப்படலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டு இருப்பீங்களா இருக்கும். ஆனால் ஏசப்பா அன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, உன் இருதயத்தை நீ எதுக்கு கடினப்படுத்திக்கிற, நீ எதுக்கு தேவையில்லாத இந்த விஷயங்கள்லாம் குறித்து நீ எதுக்கு பயப்படணும், நான் தான் உன் கூட இருந்து உன் கூட பேசிக்கிட்டே இருக்கிறேனே, நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது கூட நீ கேட்க முடியாத அளவுக்கு உன்னுடைய பயம் என்ன பண்ணிடுது, உன் மேலே வந்து உட்காந்துருது, உன்னைய பிடிச்சி உன்னைய நெகட்டிவாக கொண்டு போய் நீ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு உன்னைய மிரட்டி உன்னைய ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுது உன்னுடைய பயமும் என் மேலே உனக்கு இல்லாத நம்பிக்கையும் தான். அப்போது இந்த நாளில் நீ அது ரெண்டையும் தூக்கி போட்டுட்டு நீ என்னிடத்துல அதை கொடுத்துட்டேன்னா நீ ரிலாக்ஸாக மட்டும் இரு. கண்டிப்பாக உனக்கு உன்னோட இருதயம் எந்த ஒரு சூழ்நிலையும் காயப்பட்டு போயிடாதபடிக்கு, இல்லை உன் இருதயம் ஆல்ரெடி காயப்பட்டுருச்சேன்னு நீ ஃபீல் பண்ணுறியா, அதுக்கு ஏற்ற ஆறுதல் தரக்கூடிய மருந்தாக நான் உனக்கு கொடுப்பேன், அதனால நீ சந்தோஷமாக இருன்னு ஏசப்பா சொல்கிறாங்க குட்டீஸ். இது ஒரு ரகம். இன்னைக்கு அந்த வசனத்தை நம்ம கேட்கும்போது, இன்னைக்கு நம்ம பார்த்த பாடல் வழியாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை பெறணும், இல்லை ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக
டக்குன்னு நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி பொய் சொல்லிட்டோம். ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு தள்ளி போயிட்டு, நம்ம அவ்வளோதான் பார்த்துக்கலாம். நமக்கு தான் நம்ம தான் தப்பிச்சிட்டோம்லன்னு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில நம்மளுடைய இருதயத்தில என்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாரம் வந்து உட்கார தான் செய்யும் குட்டீஸ். அதனால பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மள அழுத்த தான் செய்யும். அதான் ஏசப்பா சொல்றாங்க, "நீ ஒருதுலேருந்து நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு தெரிஞ்சுட்டா கூட, அத வருந்தி என்னிடத்துல நீ சொல்லிரு. என்னுடைய செவி அதுக்கு என்ன சொல்யூஷன் குடுக்குதோ, அத கேட்டு அதுல நீ மனம் மாறு. கண்டிப்பா உன்னோட இருதயம் பாரத்தினால கனமாகி போக நான் விடமாட்டேன். நீ தப்பே செஞ்சிருந்தாலும் கூட நான் அந்த விஷயத்துல இருந்து நீ எப்படி மனம் மாறி வெளில வரணுங்கிறத நான் சொல்லி தருவேன். அத நீ கத்துக்கிடணும் ஃபர்ஸ்ட்டுன்னு இந்த நாள்ல சொல்றாங்க. ஸோ இந்த 2 விதமான யோசனைகளையும் நம்ம எடுத்துக்கிடணும். ஃபைனலா எது நடந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் என்ன சொல்றார் நம்மளிடத்துல, பைபிள் வசனங்கள் மூலியமா பேசுவாங்க ஏசப்பா. இல்ல யாரோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் வழியா பேசுவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அத உண்மையிலேயே அக்செப்ட் பண்ணிக்கிடணும். அதன்படியா அவருக்கு சித்தமானபடி நடக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புரிதல் வேணுங்கிறதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. உங்களுடைய இருதயத்த கடினப்படுத்திக்கிடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்க உம்முடைய கரங்கள்ல எங்களுடைய இருதயத்த ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியா வழிநடத்துங்க. ஆமென்.